ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் மற்றும் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றியும் குக் வித் கோமாளி அப்புறம் டாப் குக்கு டூப் குக்கு இந்த மாதிரி ஷோஸ் பற்றியும் சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே நம்ம பார்க்க போகிற ஹைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஓடிடி ஏன் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸ்பர்ட் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் விஜய் டிவி எடுத்த ஒரு பயங்கரமான ஒரு முடிவு, அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ எண்டமால் ஷைன் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸை வேறு மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது எப்படி, எதனால், யார் அதை பேசுனது அப்படிங்கிறதை பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து குக் வித் கோமாளியோடைய 2 ப்ரமோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் குறைஷி வெளியேறிட்டார், பிரியங்கா வெளியேறிட்டாங்க, அப்புறம் நிறைய பேர் வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நிறையா தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்ன ஆச்சு, எதுக்கு அவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது நியூஸோடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்து டாப் குக்கு டூப் குக்கு பத்து சரியான வெறியில் இருக்காராம். ஸோ பயங்கரமாக நான் முடிச்சே தீர்வேன் விஜய் டிவி அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அவருடைய இம்பேக்ட் காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு தாமுவுக்கும் ஏன் இந்த பிளவு அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் கரெக்டாக தெரியலாமல் ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல. ஸோ அது உள்கட்சி பூசல் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அடுத்து மூவி அப்டேட்ஸ் சிலது வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம், ஓகேங்களா. ஸோ முதல் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஓடிடி ஏன் ஹிந்தியில் மட்டும் 3 சீசன் போயிடுச்சு, தமிழ்லேயும் தெலுங்குலேயும் ஒரு சீசன் தான் போயிருக்கு, மலையாளத்தில் இன்னும் வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தெலுங்குலேயும் தமிழ்லேயும் ஒன்று ஏற்கனவே பண்ணிவிட்டு அதற்கு ஒரு டிஆர்பி சஃபிஷியண்ட்டாக கிடைக்காதனால விஜய் டிவி அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டார் என்ன பிளான் பண்ணுறாங்க, அங்கிட்டு ஸ்டார்மா 2 ஒன்று தான் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் டெலிகாஸ்ட் ஆகும் பொழுது மெயின் பிக் பாஸுக்கான ஒரு ஹைப் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுது. இப்போது ஓடிடி வந்ததுனால இப்போ மெயின் பிக் பாஸ்க்கு வர வேண்டிய ஒரு 6% டிஆர்பி அப்படிங்கிறது 3% ஆகிடுச்சு. ஸோ இது 3% ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக 6% நம்ம 2 ஷோ பண்ணுறதுக்கு ஒரே ஷோவில் 6% எடுக்கிறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் மேக்கர்ஸ் ஆஃப் திஸ் சேனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்டமால் ஷைன் நீங்கள் பண்ணி கொடுங்க 3% தானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகலை, எங்களுக்கு தகுந்த ஒரு ஆட்ஸ் வர மாட்டேங்குது, எங்களுக்கு தகுந்த ப்ரமோஷன்ஸ் போக மாட்டேங்குது, அதனால் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டார்மா சொல்லிட்டாங்களாம் பிக் பாஸ் தெலுங்கில். இது ஃபேமஸான ஒரு ரிவ்யூவர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு இதை பற்றி. தெலுங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே இது தமிழ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் டிவி முதர்ந்தே பிக் பாஸ் பண்ணுறதுக்கே இழுத்தடிப்பாங்க. இப்போ இது வேறு ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ டிஸ்னி ஹாட்ஸ்டார்லேருந்து ஜியோ சினிமா போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி விஜய் டிவியிலேருந்து வேறு ஏதாவது டிவிக்கு போகிறதுக்கும் பிக் பாஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிக் பாஸ்க்கு விஜய் டிவி தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். அது தெலுங்குலேயும் ஸ்டார்மா உள்ளே புகுந்து ஆட்டையை கலச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால தான் இந்த பிக் பாஸ் ஓடிடியும் சரி. இப்போது நீங்கள் கேட்கலாம், அது எப்படி நீ இவ்வளோ துல்லியமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் சர்வைவர்னு ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க ஜீ தமிழில். அது நிறையா எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பீக்கில் போயிடுச்சு. ஃபாரின் ஷோஸ்லாம், வேறு கண்ட்ரியில் பண்ணுற ஷோஸ்லாம் நல்லா போயிடுச்சு. சரியா 12-13 சீசன்லாம் போயிடுச்சு. ஏன் இங்கே 1 சீசனும் நின்றுச்சு அப்படின்னா இங்கே மக்கள் அதை விரும்பலை. அர்ஜுன் ஹோஸ்டாக இருந்தாலும் என்னென்னு பார்த்தாங்க, அதுக்கடுத்து டிஆர்பிஸ் பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி இல்லை. ஏன்னா உள்ளே போகிற கண்டஸ்டன்ஸ் 3வது 4வது வாரம் ஷோ போயிட்டு இருக்கும்போதே கால் பண்ணிட்டாங்க எனக்கெல்லாம். எனக்கு ஒரு கண்டஸ்டன்ட் கால் பண்ணிட்டார். நான் பயந்துனேன், என்ன அப்படின்னா அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, அது 65 நாள் ஷூட்டிங் கால் ஷீட்டு பார்த்து அதுக்குள்ளேயும் அவங்க ஷூட் பண்ணி முடிச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் யோசிச்சேன், இது ரெக்கார்டட் ஷோவா, அப்போ மக்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் தான் விஜய் டிவி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் பிக் பாஸ் ஓடிடி நம்ம இனிமேல் அல்டிமேட்டோ இனிமேல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சுங்க. ஸோ அதனால் ஹிந்தியில் தான் இனிமேல் அந்த ஓடிடி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஹிந்தியில் நல்லா பண்ணுறாங்க, டிஆர்பி நல்லா எடுக்கிறாங்க. ஹிந்தி பிக் பாஸ் தான் இருக்கிறதுலையே நல்ல ஒரு டிஆர்பி போயிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கனால அதை அவங்க மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ எண்டமால் ஷைன் திருப்தி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக நடத்தணும். 2 வருஷம்
தொடர்ந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு. பட் இவங்க வந்து ஒத்து வரல அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த லேட்டஸ்ட்டான அப்டேட். என்ன காரணம்னா டிஆர்பி மெயின் சீசனுக்கு வந்து ஹைப் இல்லாமல் போகிறது. இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. அடுத்து குக் வித் கோமாளி 4 ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரிநாத் அவர்கள் வந்திருக்காரு. அப்புறம் சடகோபன் ரமேஷ் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. 2 பேரும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அப்புறம் இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. அதாவது நாட்டு விருந்து. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கெட்டப் வழக்கம் போல் கோமாளிக்கு. குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு ஃபேஷனாக வந்து வந்திருக்காங்க. ஸோ இதில் மாதம்பட்டி ரங்கராஜோடைய காஸ்ட்யூம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பார்க்குறதுக்கு. என்னடா மாதம்பட்டியாது அப்படின்ற மாதிரி. மற்ற எல்லாம் வந்து யூஸ்வலாக இருந்துச்சு. அதில் வந்து குறைஷியை காணுங்க. உடனே நியூஸ் வந்துருச்சு. குக் வித் கோமாளியில் குறைஷி வெளியேறிட்டார். குக் வித் கோமாளியில் பிரியங்கா வெளியேறி போகிறாங்க. அடுத்து குக் வித் கோமாளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியே போகிறாங்க வரிசை அப்படின்ற மாதிரி. அதாவது நாஞ்சில் விஜயன் வெளியேறிட்டார் அப்படிங்கிறது அவர் போட்டார். பட் குறைஷி வெளியே போயிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. அது வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரல. வேறு கோமாளியை வந்து முடிச்சு விட்டாங்க. சரிங்களா? அவர் வந்து இந்த தடவை வரமாட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. பட் அவர் டாப் குக்கு போனார்னா கண்டிப்பாக வந்து ஒரு மெயிலோ ஏதோ பண்ணியிருப்பாங்க. பட்டுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தார் குறைஷி. இந்த மாதிரி வந்து சூப்பர் சார், செம சார் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஷோ இருக்கும் பொழுது மேபி குறைஷி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. பட் இது வரைக்கும் கன்ஃபார்மான நாஞ்சில் விஜயன் மட்டும்தான் வந்து போயிருக்காரு. சரிங்களா? அதேமாதிரி பிரியங்கா போவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பிரியங்கா போகிறாங்கன்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த ப்ரோமோவில் ஆங்கர் வேலையும் சேர்த்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வெல்கம் டு குக் வித் கோமாளி சீசன் 5 கிரிக்கெட்டர்ஸ் சென்னை கிங்ஸ்க்கு விசில் போடு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஷோ விட்டு கண்டிப்பாக போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மேபி நாஞ்சில் விஜயனுக்கு அப்புறம் குறைஷி போகலாம். மற்றபடி எல்லாருமே வந்து இங்கே ஸ்டாண்ட் பை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனாலும் இந்த குக் வித் கோமாளிக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்புங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க. ஏன்னா எந்த சீசன் நம்ம போடலாம் அதுக்கு ஒரு வைப் இருக்கும். பட் இதில் ரிலீஸ் ஆனவுடனே அங்கேயே வந்து வைப் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவுடைய தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மேஷன்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அந்தளவுக்கு வந்து யூனிக்காக வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணல அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. சும்மா வழக்கம் போல் குக் வித் கோமாளினா புகழ்னா இந்த காமெடி, சுனிதா இந்த காமெடி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்கனவே பதிவாயிருச்சு. வேறு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. ஸோ அதனால் இப்போது நம்ம வெங்கடேஷ் பத் அவர்களுக்கு வந்து கொண்டாட்டமாகி போச்சு. என்ன அப்படின்னா இனிமேல் வந்து நான் வெளுத்து வாங்க போகிறேன்டா, சன் டிவியில் இருக்க ஷோ நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வெளியே வந்த கோமாளிகள் ப்ளஸ் இவர் ஒரு டீம் வச்சு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி டிஆர்பி நம்ம உடைப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குக் வித் கோமாளி இது வரைக்கும் நடந்த 4 சீசன் அதை விட 5ஆவது சீசனில் ரொம்ப ரொம்ப கம்மியான டிஆர்பி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த அதிர்ச்சி தகவல். ஸோ பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வட்டம் வந்து இவங்களை முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் அப்டேட்டுங்க. அடுத்து சில மூவி அப்டேட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எஸ்டிஆர் அவர்கள் இப்போ புது தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து கமிட் ஆயிருக்காருல, அதில் அவருடைய லுக்கு சும்மா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு ப்ரொமோ வந்துருந்துச்சு. ஸோ நல்லா ஃபிட்டாக திருப்பி வந்து பார்க்குறதுக்கு பழைய எஸ்டிஆர் மாதிரி வந்து வந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கோட் விஜய் அவர்களுடைய படத்தை சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன, அஜித் அவர்களுடைய அந்த ஒரு படத்துடைய அப்டேட்டு கமல் சார் கையில் இருக்குன்னா நம்புவீங்களா? அதுதான் விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ஒரு பாட்டு வந்து ஷூட் பண்ணுறதுனால விடாமுயற்சி அப்டேட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த பாட்டு முடிச்ச பிறகு தான் விடாமுயற்சி அப்டேட்னால அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து எப்பா சீக்கிரம் முடிங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கான நியூஸு. ஸோ மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ். இவ்வளோ தூரம் பிக் பாஸ் முடிஞ்ச பிறகும் அதற்கான ஆதரவு உங்கள்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் சந்திப்போம்.